மக்களே குட் மார்னிங், குட் நைட்டா என்னது டே பார்க்கட்டும்டா. நம்ம சங்கர் பட மூவி டைரக்டர் இந்தியன் டு டைரக்டர் நினைப்பாங்க எல்லாம். ஸோ நானும் இவனும் சேர்ந்து எனக்கு ஒர்க் அவுட் போட போகிறோம் பல நாள் கழிச்சு. ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னு எனக்கு தெரியும். கேமராமேன் இப்போ தான் வந்து டோர் திறந்துருக்காரு. ஸோ கேமராமேனை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் குடிச்சிருக்கு. இந்த கிழக்கால என்ன ப்ரோ ஒரு பட்டு இன்னைக்கு ஷோல்டரா ஷோல்டர் நேற்று தானே சொன்னேன் ஷோல்டர் போடலாம்டா சொன்னேன். சரி ஷோல்டர் போடலாமா செஸ்ட் போடலாமா? செஸ்ட் போட்டா 3 வேரியேஷன் தான். ஒரு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் அதுதான் சொல்லுவேன் நினைக்குவேன். நான் சொல்ல மாட்டேன், ஷோல்டர் தான் சொல்லுவேன். ஆனா நான் ஷோல்டர்னு சொன்னேன் ஓகே சொல்லுவேன் நீ நினைப்பேன். நான் செஸ்ட் போடலான்னுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ செஸ்ட் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரோஸ் வித்தவுட் ப்ரீ ஒர்க் அவுட் வி ஆர் கோயிங் டு டூ திஸ் ஒர்க் அவுட் ப்ரோ. அப்புறம் என்னப்பா தாளத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு ஆல்ரெடி கேன் வராங்க. நாமளே சுற்றுறோம். இன்னும் வலுவலன்னு இருக்கேன். சன்ஸ்கிரீன் இல்லையா? சரி ஓகே ப்ரோ. ப்ரோ பக்கம் குடிக்கார மாதிரி இருக்கானா இல்லையான்றதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோஸ் லுக் ஹவு? நான் என்ன ஒரு வாரமா நான் பார்பர் ஷாப்புக்கு போறேன். போன வீடியோ லைக் போடுங்கடா சாமி. பர்ஃபெக்ட்டா இருக்கும். நேற்றுலேருந்து என்ன சொன்னாங்க? நேற்று அப்படி ஏதோ மாமா ரைஸ் சொல்றான் ஆசா. அப்பதான் நான் இன்னைக்கு என்ன மாமா போடுறதுன்னு நான் டிசைட் பண்றதுன்னு ஏதோ ஷோல்டர் போலான்னா இன்னைக்கு வரையில ஷோல்டர் தான் இருந்துச்சு. எப்ப இது மாறினாலே தெரியல. கிரேட்டஸ்ட் செஸ்ட் பம்ப் எவர் இன் அவர் லைஃப்ன்ற மாதிரி பம்பை கொண்டு வர போறோம். ஜஸ்ட் 3 வேரியேஷன்ல தான் யூஸ் பண்ண போறோம். எப்படி ப்ரோ 3 வேரியேஷன்ல உங்களுக்கு ஜஸ்ட் பம்ப் ஆயிருமான்னு கேட்டேன். நெவர் நோ அபவுட் த ட்ரூத் ப்ரோ. ஓகே ப்ரோ, கெட் ரெடி ஃபார் டெஸ்ட்ராய் யுவர் செஸ்ட். ஸோ எம்டி ராடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 8 to 10 reps வந்து ஃப்ரீ வெயிட்ஸ் வச்சு ஜஸ்ட் அந்த பிளட் ஃப்ளோக்காக பண்ண போகிறோம். பேசிக்கலி என்ன இதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணாமல் நாங்கள் பண்ணுறதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கேன், ஒர்க் அவுட் போட்டப்பறம் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் பம்ப் வித்தவுட் ஃப்ளக்ஸ், இது வித் ஃப்ளக்ஸ். பார்த்துக்கோங்க. நாங்கள் அப்புறமேட்டு வந்து ஒர்க் அவுட் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி அப்படி சூப்பராக மாற போகிறாங்க. இப்போ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் எம்டி வெயிட் வந்து 8 to 10 reps. நீங்கள் வந்து ஒரு 20 reps கூட பண்ணுங்க. ஸோ செகண்ட் செட் வந்து முடிஞ்ச அளவு ஓரளவு ஒரு 80% வெயிட் உங்களுக்கு ஹையஸ்டாக இருக்கிறத வச்சுட்டு ஒரு 5 to 6 reps சில இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ்? இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ் தெரியாதவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக நீங்களே போய் ஜஸ்ட் யூடியூப்ல போய்ட்டு இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ செகண்ட் செட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பிஆர் கிட்ட கொண்டு வந்து வெயிட் வச்சுக்குவாங்க. வெயிட் வச்சு ஜஸ்ட் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பாட்டர் இல்லாமல் பண்ணி செத்துறாங்கன்னா கொஞ்சம் ஸ்பாட்டரை வச்சுட்டு பண்ணுங்க. ஒரு 2, 3, 4 reps. How much you can do? இப்போதானே உடம்பு தேத்தி கொண்டு 3 நாள் 4வது நாள் bro got fever and get a college leave but never disappoint the gym and come to the gym. So fever இருந்துச்சுனால ஜிம்முக்கு மட்டும் லீவ் போடக்கூடாது, ஓகேவா? இதுதான்
Okay, let us and do it for 6 reps. That's what I can do again! I can even dream at night! That's what I can do again! Look at my metabolis! Look at my metabolis! Go for the dream! நான் ஒரு ரெப் பண்ணுவான் நான் சொல்ல மாட்டேன். Come on, brother. These 15 of my homies, when I see you, I'm seeing you, me and you only. We never met, best believe you gon' know me when I'm this close to see you exposed as phony. Come on, bitch, show me, pick me up, throw me, lift me up, hold me, just like you told me you was gonna do. That's what I thought you people. Real, all you, time to get this. I ain't gonna sleep, ain't gonna breathe till I see what. கம்முன்னு வந்து நிற்குது. 101.5 kg. எத்தனை பண்ணுவேன்னு கேட்குறேன்டா நானா இதுக்காகவே 4 ரெப் பண்ண ட்ரை பண்ண போறேன் நான். ரிஸ்ட் இல்லை, ஸ்மெல்லிங் சால்ட் இல்லை, எனர்ஜி இல்லை, பட் கெஃபைனும் இல்லை. I wanna see, and what I wanna see is you go to sleep in the dirt permanently. You just being hurt. This ain't gonna work for me. This wouldn't be sufficient enough, cause we are just gonna be enemies. As long as we breathe, I don't ever see either of us coming to terms where we can agree. That's what I can do again! I can even dream at night! That's what I can do again! Look at my metabolis! என்னது அவங்க ஃபுல்லாவே ஏறிடுச்சுடா. ஜிம்புரோடா சேரா சேரா இட்ஸ் யுவர் டர்ன் ப்ரோ. பயமா இருக்கு ஒரு வேணாடா. டேய் நையா மனமே சூடா இருக்கு. நான் கேக் போடுறதுக்கு கேட்றா. கம் ஆன் நீ போடல. கம் ஆன் போற கம் ஆன். இதெல்லாம் போட முடியாதுடா. அதனால தான் அவன் விட்டு போயிட்டா. Kill the boy. Let a man be born. இப்படிதான் வந்து 3 செட்டை வந்து கஷ்டப்பட்டு முடிக்கணும். ஈஸியாலாம் முடிச்சிடக்கூடாது எப்பயுமே, ஓகேவா? சாவர ரேஞ்சுக்கு போகணும். அதனால ஸ்பாட்டர் கூட வச்சுக்கோங்க, சரியா? அந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளாட் பெஞ்சில் தான் பண்ண போகிறோம். இங்கே ஃப்ளாட் தம்பிள் ப்ரெஸ் பண்ண போகிறோம். அது முடிச்சப்பறம் அடுத்து ஒரே ஒரு வேரியேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் போயிட்டனால ஒரே ஒரு லைட் இல்லை, 2 லைட் எரியுது. பார்த்துட்டு லைட்டு போச்சு. நம்ம வந்து ஃப்ளாட்டில் தம்பிள் ப்ரெஸ் நம்ம செஸ்ட் பம்ப் வந்து வீணாக்கிடக்கூடாது. அந்த கரண்ட்டால் நம்ம செஸ்ட் பம்ப் வீணாகுமான்னு கேட்டால் முடியாது. பட் ப்ரோ வந்து டேக்கிங் ரெஸ்ட் சில் அண்ட் த லைஃப்ன்ற மாதிரி படுத்துட்டு இருக்கா. அதை கெடுக்கிறதுக்கே நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். He chose the path of perpetual torment in his ravenous heat. சொர்க்கம் மாதிரி இருந்துச்சா? யாரா என் ஹீரோ வாங்கறதுக்கே வர்றதே He found no peace, and with boiling blood he scoured the umbral plains, seeking vengeance against the Dark Lords who had wronged him. Get the place up on bro! And those that tasted the bite of his sword named him the Doomslayer. God, give me the pump, the clear chest pump. 22 kg போட்டு அடுத்த வேரியேஷன் நாங்கள் போகிறப்ப 2 பேருக்கு பிக்கஸ்ட் பம்ப் வேணும். ப்ரோமோ லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த லவ் ஃபெயிலியர் மறக்க தான் ஜிம்முக்கு வந்தேன். இப்போ அவரை அங்கே செட் பண்ணால் தான் அவருக்கு அந்த லவ் ஃபெயிலியர் காணும், அந்த மெமரிஸ் கரையும்.
அடுத்த வேரியேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பில் வந்து டவுன்லேருந்து அப் பண்ண போகிறோம். மொத்தம் 3 செட்டு தான். ஒரு செட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 reps அண்ட் அனதர் 2 செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்டில் ஃபெயிலியர். எஸ், யூ ஹியர் தி ரைட், கரெக்டாக தான் கேட்டிருக்கு. அன்டில் ஃபெயிலியர் வரைக்கும் அது வந்து லாஸ்ட் 2 செட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் வி கோ டு த ஹெல். ஃபெயிலியர், எக்ஸ்ட்ரீம் ஃபெயிலியர் பிளான் போட்டுருக்கேன். பார்க்கலாம். அட்லீஸ்ட் நார்மலாக நீங்கள் போட முடியாமல் போடுறதெல்லாம் நிறுத்துறதெல்லாம் ஒர்க் அவுட் ஃபெயிலியர் கிடையாது. லிட்ரலி எப்போ உங்களால் சுத்தமாக முடியாதோ அதுக்கமான ஒரு 20 reps பண்ணுறது தான் ஃபெயிலியருக்கு பெஸ்ட்டான இதுவாக இருக்கும். யாருக்குன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி வந்து தயவுசெய்து ஒர்க் அவுட் போடாதீங்க. ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் உங்கள் லைஃபுக்கு பெஸ்ட்டு. It's round 2 for killing the shoulder again. பட் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் ஒன்று கேமராமேன் செத்துருவான் இன்னும் கொண்டு வர விட்டேன். ஸோ யாருக்காகவும் வெயிட் பண்ணாமல் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவன் செய்வான் அவன் செய்வான்லாம் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து வேலை செஞ்சு உனக்கு வேணுமா நீ தான் ஆர்டர் இருக்கும். ஓகே பாய்ஸ், புரிகிறதா? I love to get failure, man. Effort, dedication, work hard. Body's broken, mind's broken, spirit's broken. ஃபார்ம் தப்பாக இருக்குது ப்ரோ, கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கிராசிங் 50 reps ப்ரோ. Percent not gonna reach the level. He looked at me and said, there's only been 35 African Americans in 70 years make it through. What if I can get a 36? When you had that third failure in a row, did you think, I need to pack this in? Never. Why not? I'll never give up. It's the what if I can pull off a fucking miracle. What if I can become someone that no one thinks I can be? And just me talking about that, I have a hair going up on my arm. Because it makes me just like, what if? You have to believe what you're doing is making a difference. Because it fucking is. இப்போ வந்திருக்குமே. ஏய் இப்போ வந்திருக்குமே. இப்போ வந்திருக்குமே. இப்போ ஒரு சுறுசுறுப்பு வந்து பின்னாடி பயணம் சொல்ற மாதிரி பாருங்கப்பா. பண்றா. டேய் பாத்து மட்டும் வந்துறடா. ஏய் முடிச்சு விட்டு போடா. அடிங்க. ஏய் பாரு நான் பாட்டு கிளம்பி போயிரோம் பாத்துக்கோ. 5 Come on.
Last one. What a pain, bro. What he's trying to say is we got Jim! We got Jim now! இந்த மாதிரி பம்ப் உங்களுக்கும் வேணும்னா திஸ் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபெயிலியர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் உங்கள் மைண்ட் செட்டு. இந்த தோலர் மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்ட் செட்டு ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கூட பிகாஸ் ப்ரோ ஹேவிங் த ஹெவி காஸ் ஆஃப் ஃபீவர். 4 நாளாக ஃபீவர் இருந்திருக்கு. பட் நான் வந்து பொருட்டாக அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ப்ரோக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ வந்து இதனால ரெடியாக வராரா தெரிஞ்சிடும். ஒர்க் அவுட் வந்து உங்கள் ஃபீவர்லேருந்து சேவ் பண்ணுமா இல்லையான்றது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு நாங்கள் வந்து ப்ளாக் எடுப்போம். நாளைக்கு ஒரு வ்ளாக் அப்போ தெரிஞ்சிடும் இது வந்து நடக்க போதா இல்லையான்றத. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்களோ இல்லையா, அடுத்த வீடியோவில் வந்து ப்ரோ வந்து ரெக்கவர் ஆகிறாரா இல்லையா, இது வந்து பலன் நினைச்சிருக்கான்றதுக்காகவே நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும். வீடியோ முறை அடுத்த ஒரு நல்ல வ்ளாக் ஹவு டு கேட் அ பைசப் பம்ப், ஹவு டு கேட் அ ட்ரைசப் பம்ப்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வீடியோவாக நான் வந்து தெளிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு வந்து மறக்காமல் 12 தடவை பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுவாப்பா. கமெண்ட்டே பண்ணுறது லாஸ்ட் இயருக்கு கமெண்ட் பண்ணிக்கலான்னு போனால் தெரிஞ்ச பசங்களே கமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி நான் உடச்சாக்குதா இல்லையா. ப்ரோஸ் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தா இப்போ வந்து அப்படி இவருக்கு ஃபீவர்லாம் கிடையாது. இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுக்காக சட்டையை அவுத்துன்னு நின்றுக்கணும் இப்போ மட்டும். இப்போ தெரியுதா ப்ரோ பம்போட பவர் என்னென்னு. அண்ட் வீடியோ முடிச்சுக்கிறேன்.